மூவண்ண கொடிக்கு இடையிலே அசோக சக்கரம் மிளிர்வதை போன்று ஒரு நூல் வெளியீட்டு விழாவும் இங்கே நடைபெற இருக்கிறது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்துள்ள கிட்டி திரைப்பட குழுவினர்களை தமிழ் திரைப்படக்கூடத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். விருந்தோம்பல் என்பது தமிழரின் பண்பாடு, விருந்தினரை போற்றுதல் என்பது நம் மரபு என்ற உயரிய பண்பாட்டின் அடிப்படையில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு தமிழ் திரைப்படக்கூடத்தின் நிறுவனர் அவர்களால் துவங்க இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கடமை இருக்கும். ஆனால் பிரியன் ஐயா அவருடைய கடமை என்னவென்றால், தான் கற்ற கலையினை தன்னை போன்ற படைப்பாளர்களுக்கு கற்றுக் கொடுப்பதையே தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டுள்ள தமிழ் திரைப்படக்கூடத்தின் நிறுவனர், பாடலாசிரியர், அரணம், வெகுளி போன்ற திரைப்படத்தின் நடிகர், இயக்குனர் என திரைத்துறையில் பன்முக திறமையாளராக வலம் வரும் மதிப்பிற்குரிய பிரியன் ஐயா அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சுகம் கொளுத்தி படைப்பாளனாக்கிய தமிழ் தாய்க்கு வணக்கம். அரங்கமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பர்களுக்கு வணக்கம். சிறப்பு விருந்தினர்களாக முன்னிற்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய கிட்டி திரைப்பட குழுவினர்கள் வணக்கம். மகிழ்ந்து பட்டயம் பெற வந்திருக்கக்கூடிய முன்னாள் தமிழ் திரைப்பட அன்பர்களுக்கு, இதயம் நிறைந்த அன்பர்களுக்கு வணக்கம். புதிதாய் கற்றுக்கொள்ள கனவுகளை சுமந்து வந்திருக்கக்கூடிய புதிய அன்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டி திரைப்பட குழுவினருக்கும் சரி, தமிழ் திரைப்பட குழுவினருக்கும் சரி, ஒரு குழப்பமா இருக்கும். இது கிட்டி திரைப்பட நிகழ்ச்சியா இல்லை திரைப்பட நிகழ்ச்சியா? நாங்கள் பட்டைமலை இப்போ பார்க்க வந்தோமா இல்லை டீசர் வீட்டுக்கு வந்தோமான்னு கண்டிப்பாக இருக்கும். என்னையா போட்டுட்டு இருக்கீங்கன்னு இவங்களுக்கும், கிட்டி எதுக்கு நமக்கு அவங்களுக்கும் இருக்கும். அதுக்கான விளக்கத்தை கொடுத்து நிகழ்ச்சிக்கு போனோம் இல்லையா? தமிழ் திரைப்படமும் சரி, கிட்டியும் சரி, ரெண்டு வேற இல்லை. கிட்டி என் படம், கிட்டி எங்க படம், கிட்டி நம்ம படம். அப்ப யார் பண்ணுவோம்? நெடுமாறன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நண்பர். கிட்டத்தட்ட நிறைய பேசியிருக்கோம். என்னுடைய சகோதரர். இந்த திரைப்படத்துல ஒரு முக்கிய சூழல்ல நான் அவர் கூட பயணிச்சிருக்க வேண்டியது. வெகுளி திரைப்பட சூழல்னால என்னால் அவர் கூட இணைந்து பயணிக்க முடியல. அதை மனதில் வைத்து அந்த விஷயத்தை மாற்றி அன்பின் வெளிப்பாடா அவருக்கு நான் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். 10 நாளைக்கு ஒரு தடவை என்ன சார் போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, படம் என்ன ஆயிட்டு இருக்கு நான் கேட்டுட்டே இருப்பேன் அவர்கிட்ட. ஏன்னா அது ஏன் படம் அப்படின்றதுல கண்டிப்பா இருக்கு. இரண்டாவதா, பாடலாசிரியனா இந்த படத்துல நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அது என்னுடைய 512வது பாடல். அது பழைய வீடியோ 450 நிற்கிது. 510 MG24 511 ஆஜா மேரி ஜான் வந்து 512வது பாடல். அது அப்போ பாடலாசிரியனாவும் இது எனக்கான மேடை. அதையெல்லாம் விட மகிழ்ச்சி, இதே வகுப்புல இதுல ஏதோ ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு மாணவர் இன்று பாடலாசிரியராக முன்னாடி நிற்கிறேன். அதற்கான வாய்ப்பை இந்த திரைப்படம் தான் நல்கியது. அப்ப இது நம்ம படம் தானே. உங்களை மாதிரி ஒருத்தரை நிறுத்தி வச்சது காரணம் நெடுமாறன் சார் தான். அந்த வகையில கிட்டி எங்க படம், அதுக்காக நாங்கள் இதை செய்யறோம். ஸோ தமிழ் திரைப்படம் கிட்டியும் ஒன்று இப்போ அந்த குழம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் இந்த பட்டைமொழிப்பு விழா தான் நாங்கள் திட்டமிட்டு இருந்தது. பட்டைமொழிப்பு விழாவும் வகுப்பு துவக்க விழாவும் தான். நெடுமாறன் சார் டீசர் பண்ண போறேன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், வெளியே பண்ணாதீங்க சார், இங்கே பண்ணுவோம், அதை நிகழ்ச்சியா பண்ணுவோம். அதை ஏன் நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணுவோம், நம்ம நிகழ்ச்சியா பண்ணுவோம். நான் தான் 2 நாளில் நாங்கள் திட்டமிட்டு இதை எல்லாத்தையுமே நாங்கள் கட்டமைச்சோம். இது ஒரு நிகழ்வா பண்ணணுன்ற விருப்பம் எனக்கு. இயக்குனர் நெடுமாறன் அவர்கள் நாங்கள் முதல்ல சந்தித்தது ஒரு வித்தியாசமான ஒரு கதை விவாதத்தில் தான். ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கதை அவர்கிட்ட இருக்கு. அது நிச்சயமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை தரும். அதற்கான பொருளாதாரத்தோடு அதை அவர் கண்டிப்பாக செய்வார். அதில் தான் நாங்கள் சந்தித்தோம், பேசணும். சும்மா படம் பண்ண வரல, அவர் ஏதாவது ஒன்று செய்யணுன்ற மாதிரி.
அந்த மாதிரி ஒரு திறன்மிக்க ஒரு படைப்பாளர் அவர். கண்டிப்பாக சரியான திசையில் அவர் வந்து இந்த களத்தில் இறங்கி அவர் பயணிப்பார். அவர் இங்கே வந்ததில், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில், அடுத்து பேச இருக்காரு. அவருக்கு மகிழ்ச்சி சார். அடுத்ததா பாடலாசிரியர் தமிழ் மகன், நான் அப்படியே கலந்து வரேன். அவருக்கும் வாழ்த்துகள். ரொம்ப சிறப்பான பாடல் தூரிகை அப்படின்ற ஒரு பாடல், நல்ல அழகான தமிழ் பாடல். எனக்கு எங்க மகிழ்ச்சினா, சீர்காழி சிற்பி அவர்களும் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இவரும் இருக்கிறாரு. நெடுமாறன் சொல்றாரு, எனக்கு 3 பாட்டில் அவர் பாட்டு தாங்க பிடிச்சிருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு ஆசிரியனா, ஒரு குருநாதனா, ஒரு ஆசானா, அவ்வளோ மகிழ்ச்சியா எனக்கு இருந்தது அந்த தருணத்தில். ஆஹா, நம்ம மாணவருக்கு எப்பேற்பட்ட பேர் நம்ம மாணவர் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு, நமக்கு கிடைச்சிருக்கு. அது மாணவர்களால் தான் சாத்தியம். அவர் அந்த வாய்ப்பை எனக்காக அது அன்போடு அவருக்கு கொடுத்தாரு. வாழ்த்துக்கள். அடுத்ததா கவிஞர் பாடலாசிரியர் சீர்காழி சிற்பி அவர்கள். அவர் இன்னும் நிறைய தெரியப்படணும். எனக்கு தெரிந்து அவர் வந்து 40 படங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கெத்து திரைப்படம்லாம் அவர் தான் பாடல். அதர்ம கதைகள், நிறைய படங்கள் இருக்கு, அதெல்லாம் அவர் தான் பாடலாசிரியர். பக்தி உலகத்திலையும் தனித்து நிறைய பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார். கவிதை உலகத்திலும் சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கிறார். அவருக்கான சரியா எப்படி நம்ம சாரதிக்கு வந்து நீலோத்தி அமைஞ்சதோ சிறையில, சாரதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர். ஆனா நீலோத்தின்ற ஒரு பாடல் வந்து இப்ப சாரதி கொஞ்சம் இயங்குறார், கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு. அந்த மாதிரி கண்டிப்பாக சீர்காழி சிற்பி அவர்களுக்கும் சிறந்த ஒரு படைப்பு, சிறந்த பாடல் கண்டிப்பா வரணும். 40 பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர், இன்னும் இந்த சமூகம் கொண்டாடப்படணுன்றது இந்த இடத்துல என்னுடைய விருப்பம். இதுல ரொம்ப அழகான ஒரு பாடல் எழுதினாரு வாலிய ஸ்டைல்ல. வாலிய என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து பல்லவி வரலன்னா என்ன பண்ணுவாருன்னா, பல்லவி வராது. நீ எந்த ஊரியா? ஏன்னா பட்டுக்கோட்டை. ஆனா பட்டுக்கோட்டை வச்சு எழுதுவாரு. நீ எந்த ஊரியா? காரைக்குடி. இப்படி. அப்ப நம்ம என்ன பண்ணாரு, இயக்குனர் நெடுமாறன், தயாரிப்பாளர் திருமாறன், இன்னொரு மாறன் இருக்காரு, பாட்டாரு மாறா மாறா மாறா, 3 மாறாவை தூக்கி பல்லவியில போட்டாரு. எப்படி காணாம பாரு அவரு. பாடலாசிரியர் கத்துக்கணும். இப்ப வேணாம்னு சொல்லுவாரா? எப்படி வாழி சின்ன தாயவள் தந்த ராசாவே, சின்ன தாயவள் தந்த ராசா எப்படி மாத்துவார் ராஜா? உங்க அம்மா பேர் இருக்கு, அவர் பேர் இருக்கு, எப்படி மாத்துவார்? அந்த மாதிரி மாறா மாறா மாறா, ஓகே அப்படின்ட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஓகே, அதுதான் வாழ்த்துக்கள். நிச்சயமா நீங்க சிறப்பா வரணும். அதே போல அசோக் ரொம்ப நல்ல நண்பர், ரொம்ப பழகிறதுக்கு அற்புதமான நண்பர். இந்த படத்துடைய கதை நாயகன். 20 படத்துக்கு மேல பெஸ்டி பிடிச்சிருக்கு முருகா. அவருக்கும் ஒரு பிரேக்கு ஒன்று மேலே வரணும். அசோகம் ரொம்ப டெடிக்கேட்டான ஒரு ஆள், ரொம்ப டவுன் இருக்கு, ரொம்ப இன்னைக்கு ஒரு சபரிமலை போய் ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருப்பாரு. ஸோ அசோக் அவர்களுக்கும் இந்த இடத்துல வாழ்த்துகள். 3 கதை நாயகிகள் இந்த படத்தில், 3 பேர், அவங்களுக்கும் வாழ்த்துகள். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அர்ஜுன் தானே நண்பர் கேரக்டர் பண்ணியிருந்தேன்னா, படம் ப்ரிவியூ பார்த்துட்டோம், அதனால அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக வாழ்த்துகள் உங்களுக்கும். அம்மா நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஸோ தாண்டி இந்த படத்துக்காக உழைத்த இயக்குனர் குழு இருக்கீங்க, ஒளிப்பதிவாளர்கள், திரைக்குழுவினர் அனைவருமே இருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே அவருடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது சரியான இடத்துக்கு வரணும். கிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம், ரெகுலர் படம் கிடையாது. ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். தொடர்ந்து கொலைகளும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முடிச்சுகளும் அதில் இருக்கக்கூடிய நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை தான் அவர் பண்ணி வச்சுக்கிறாரு அந்த படத்தை. அதே நேரத்தில் கமர்ஷியலாக என் பாட்டெலாம் ரொம்ப சுவாரஸ்யம். எனக்கு வேலை கொடுத்துட்டாரு, சார் ஹிந்தி பாட்டு வேணும் சார். என்ன சார் ஹிந்தி வேணுமா? தமிழே சரியா தெரியாது சார் நமக்கு, ஹிந்தியா அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஆட்டோகிராஃபில் வரும் இல்லையா, அந்த மாதிரி. நாயகன் தமிழ், நாயகி சேட்டு பொண்ணு, அது முழுக்க ஹிந்தியில் பேசுது, உங்களுக்கு தமிழில் பேசுகிறான். இது பேசுது, அவனுக்கு தெரில, அவன் பேசு, இவனுக்கு தெரில. ரொம்ப சுவாரஸ்யம். ஒரு பாடலாசிரியர் அப்படி தானே வேணும். நீ வா நான் வரேன்னா அப்படி எழுதுக்கு பாட்டு எழுதுறது. அப்போ பல்லவியில் மட்டும் இருந்தால் போதும்னாரு. இல்லை சார், மொத்த பாட்டுக்கு நான் எழுதுறேன்னு சொல்லி ஆஜா மேரி ஜான் ஒரு பாடல் இப்படி சீக்கிரம் வரும். எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாடலை கொடுத்தார். ஒரு பாட்டு தான் இப்போ வரிசையில் சொன்னால் ஹிந்தியும் தமிழும் கலந்த, அதில் கூட ஒரு வார்த்தை எழுதுனேன், ஹிந்தியை ஒதுக்கி வச்சு தமிழை கொஞ்சம் காதலிச்சேன், இத்தனை அழகு உண்டா அணுவா நான் ரசிச்சேன்னா. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம் அந்த படத்தில். ஸோ அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக கிட்டி அக்டோபர் 2 வெளிவருது. நம்ம படம், நமக்கு பொறுப்பு இருக்குது. போஸ்டர் அட்ட வேணாம், பேனர் அடிக்க வேணாம், எதுவும் செய்ய வேணாம். ஒரு 20 டிக்கெட்டு இல்லைன்னா 50 டிக்கெட் ஒரு ஒருத்தனை எடுத்து
தேட்டரில் படம் பார்த்தா போதும், உங்கள் சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டு போய், ஏன்னா எல்லா ஊர்லேருந்து மாணவர்கள் இருக்கீங்க இங்கே, தமிழ் திரைப்பட பலம்போது தான் கண்டிப்பாக கிட்டி திரைப்படத்திற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும். அவர் படக்குழுவின் சார்ந்த ஒருவனா நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 60 பேர் 70 பேர் இருக்கும். ஒருத்தர் 50 பேர் கூட்டிட்டு போனீங்கனாலே எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் அவர்களுக்கு தேட்டர் ஃபுல்லாகிடும். 50 பேர் வந்து ஒரு 3 நாள் தள்ளினாலே நாங்கள் அதுக்கு கிளம்பிடுவோம். அவ்வளோதான். இதுதான் இதான் நிதர்சன உண்மை இல்லையா? ஏன்னா தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கிறார் நெடுமாறன் அவர்கள். அதை பெரிதாக கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்திருக்கு திரைப்படம். டீசர் வெளியீட்டு விழாவினை காணக்கூடிய இத்திரைப்படம் மக்களின் பெரும் வரவேற்பை பெற்று மக்களினுடைய மனதில் ஒரு நீங்கா இடம் பிடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உருப்பெறுவதற்கு தமிழ் திரைப்பாக்கூடமும் தமிழ் திரைப்பாக்கூடத்தை சார்ந்த மாணவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.